16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். இங்கே சிஸ்டர் டேசி முன்னாடி வந்து உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். பைபிள் வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மைக்கு ஆறு 14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழை அங்கே போட்டிருக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு. போன வாரம் சொன்னேன், கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. கொப்பேர் மரம்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? பாவ நிவர்த்தி செய்கிற மரம். பாவ நிவர்த்தி என்று அர்த்தம். அப்போ பாவ நிவர்த்தியாக ஒரு மரத்தை உண்டு பண்ணு. பேழை என்றால் டெஃபா அப்படின்னு சொன்னேன். பேழை என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில், இங்கிலீஷ் மொழியில் டெஃபா என்று பேர். எபிரேய மொழியில் டெஃபா என்ற அர்த்தம். இங்கிலீஷில் ஆர்க்கு சொல்லுவாங்க, லத்தீனில் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டெஃபா என்றதான இந்த எபிரேய மொழியில் அர்த்தம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய சரீரம். ஒவ்வொரு மனிதனுடைய சரீரம், ஒரு மனிதனுடைய சரீரத்தை என்ன செய்ய நீ எனக்கு உண்டாகு. அப்போ கொப்பேறு மரத்தால் ஒரு பேழை உண்டாக்குன்னு அர்த்தம். பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு சரீரத்தை எனக்கு உண்டாக்கு. அப்போ அந்த சரீரத்தினுடைய பண்ண வேண்டிய விதமாவது 15ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:15. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், வாசிங்கம்மா மைக்கில். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். போன வாரம் என்ன பார்த்தோம்? 300 சொல்லுங்க. ஆமா, 300 முழம் பார்த்தோம். எப்படிங்க? அப்போ அந்த 300 முழம் என்ன அப்படின்னா, அது ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. தனி மனிதனுடைய வெற்றி. எங்கெல்லாம் வேதத்தில் 300 வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தனி மனிதனாக இருப்பான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சு கொண்டு கீழ் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எத்தனை வருஷம்னா 300. சொல்லுங்க, 300 வருஷம். ஆமாம். கிதியோன் காலை சொன்னமே, கிதியோன் 300 பேரை கொண்டு போய் என்ன செஞ்சான்? சேனைகளை கொண்டு போய் பெலிஸ்தர அவங்க என்ன செஞ்சான்? அதமாக்கி அவங்களிருந்து வெற்றி காண்டான். இங்கே 300 என்ற இடம் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எதுக்கு நிழலாட்டமாக இருக்கு என்றால், தனி மனிதனுடைய வெற்றி. சொல்லுங்க, தனி மனிதனுடைய வெற்றி. சரி, அதுக்கப்புறம் 300 மட்டுமில்லை, கீழே வாசிக்கும் பொழுது அதை நீ பண்ண வேண்டிய விதம் என்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமா இருக்க வேண்டும். 50 என்ன அர்த்தம்? 50 என்றால் அந்த 50 அப்படின்னா அது எதை காட்டுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, எங்கிருந்து?
எகிப்திலிருந்து வெளியே வந்து 50வது நாளில் சீனாய் மலையின் அடிவாரத்தில் போனார்கள். 50வது நாளில் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது மோசையின் மூலமாய். 50 என்றால் நியாயப்பிரமாணத்தை காட்டுகிறது. 50 என்னங்க? ஆமாம், நியாயப்பிரமாணம். அதுக்கு முன்னாடி ஒரு பகுதி போட்டிருக்கு. அதுக்கு மேலே என்ன போட்டிருக்குன்னா, கொப்பெருமானத்தால் ஒரு பேழை உண்டாக்கி அதை உள்ளும் புறமும் கீழ்பூசு. சொல்லுங்க, கீழ்பூசுன்னு அர்த்தம். கீழ் அர்த்தம் அப்படின்னா தாரு. சொல்லுங்க. ஆமாம், அதை எடுத்து அந்த கப்பலில் என்ன செய்யணும், அந்த 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 பேழையில் என்ன செய்யணும், உள்ளும் புறமும் தாரை பூசினா என்ன செய்ய, தண்ணி உள்ளுக்குள்ளே போகாது. அந்த மரம் பேர் என்னங்க? ஆமாம், கொப்பேர் மரத்தை எடுத்துட்டு அதில் உள்ளும் புலம் என்ன செய்ய, கீழ்பூசு. அந்த மரத்தை வெட்டும் போது என்ன ஆகும்னா, அதுலேருந்து ஒரு பிசின் மாதிரி வரும் பாருங்க. எப்படி பிசின் மாதிரி. அப்போ எங்கே போவார் நோவா? தாருக்கு. தார் எங்கேருந்து கிடைக்கும்? பெட்ரோல் சொல்லுங்க, பெட்ரோல்லேருந்து கிடைக்கும். கச்சா எண்ணெயிலேருந்து எல்லாம் அதுலேருந்து உண்டாகும். ஆமாம். அப்போ அந்த காலத்தில் எங்கே இருக்குது? யார் எடுத்தா? தார் எடுக்கிறது எப்படி? அதனால் ஒரு மரம், அந்த மரம் கொப்பேறு மரத்தை வெட்ட என்ன ஆகும்னா, அந்த மரத்தை வெட்டும் போது அதுலேருந்து ஒரு பிசுன்னு என்ன செய்யும், உண்டாகும். அந்த பிசுன்னு முழுசாக வெளியே வந்தோடனே வெட்ட பிசுன்னு வெளியே வந்தோடனே இந்த மரம் சாஞ்சிரும். இந்த மரம் முழு பிசுன்னு வெளியே வந்துச்சுன்னு வைங்களேன், அதான் அந்த மரத்துக்கு ரத்தம் மாதிரி. அதான் மரத்துக்கு ரத்தம் மாதிரி. முழு பிசுன்னு வெளியே வந்ததுக்கப்புறம் அது சாஞ்சிரும். அந்த அந்த பிசுன்னு எடுத்துன்னு நீ உள்ளும் புறமும் நீ பூசிரு. அப்போ ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழை அர்த்தம் ஒரு சரீரம். பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு சரீரத்தை உண்டாக்கு. அந்த சரீரத்தில் உள்ளும் புறமும் கீழ் பூசின ரத்தத்தை உள்ளும் புறமும் பூசிரு. பாதுகாப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போடுறவங்களாம் என்ன செய்ய முடியும்? பாதுகாப்பாக இருக்க முடியும். இரத்த பாதுகாப்பு உண்டாகும் என்று அர்த்தமாக இருக்கிறது நோவா பேழை. ஆமென். அப்போ இந்த நோவா பேழை யாருக்கு அடையாளமாக இருக்குது? இயேசுவுக்கு. சொல்லுங்க. அப்போ பாவ நிவர்த்தி உண்டாக்குற ஒரு மனிதன், ஒரு சரீரம், அவர் தான் இயேசு. அந்த இயேசுவுக்கு இந்த நோவா பேழை என்ன செய்ய நமக்கு நல்லா இருக்குது. முடிஞ்சால் போட முடியுங்க. ஆமாம், படம் முடிஞ்சால் போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது நோவா பேழை அது ஒரு பெரிய சத்தியத்தை காட்டுது பாருங்க. அது சொல்கிறாரு, 300 நீளமாக இருக்கணும், அகலம் எப்படி இருக்கணும், 50 இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், 30 இருக்கணும். ஆமாம், 300 50 30. 300 50 30. 300ன்னா தனி மனிதனுடைய வெற்றி. தனி மனிதன் செய்யறான், அவன் வெற்றி எடுக்கிறான். எல்லா பக்கமும் நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு வேதம் நீங்கள் பார்க்க அது தனி மனிதனுடைய வெற்றியாக இருக்கிறது. 300 என்ற வார்த்தை. 50 என்றால் நான் சொல்லுகிறேன் நியாயப்பிரமாணம். சொல்லுங்க. ஆமாம், நியாயப்பிரமாணத்தில். ஏன்னா அது எப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்புதலேருந்து சீனாய் மலைக்கு வர வரைக்கும் எத்தனாம் நாள்? அது 50ஆம் நாள். அதே 50ஆவது நாள் தான் காலையில் பார்த்தோம், பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது. அதே 50ஆவது நாள் என்ன செஞ்சார் அவர்? அதே மலையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டது. ஆமென். இந்த சீனாய் மலையில் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் பொழுது 3000 பேர் என்ன செஞ்சாங்க? கொல்லப்பட்டார்கள். விடுங்க. ஏன்? அவங்க கண்ணுக்குட்டி எடுத்து ஆடி பாடிட்டு இருந்தாங்க. சீனாய் மலைக்கு மோசை போயிட்டு இன்னும் காணன்னு சொல்லி அவர் கற்பலையோடு கீழே வரும் பார்க்கும்போது ஜனங்கள் ஆடி பாடி களியாட்டத்தோடு இருந்தாங்க. அதனால் அங்கே ஒரு பெரிய சங்காரம் உண்டானது. அந்த இடத்துல பழைய உடன்படிக்கையில் அது 3000 பேர் நினைச்சார்கள், கொல்லப்பட்டார்கள்.
அதே 50வது நாள் அப்போஸ்தலர் 2 எடுத்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அதே 50வது நாள் பரலோக தேவன் நம்முடைய பசுத்தாவினவரை ஊற்றி அங்கே ஜனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய அபிஷேகத்து நதி பாயும் பொழுது 50வது நாள் அதே நாளில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். பழைய உடன்படிக்கையில் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். பழைய உடன்படிக்கையில். புதிய உடன்படிக்கை என்ன பண்ணாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட தேவன். இங்கே ஒவ்வொரு வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். பழைய பாட்டில் இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? இங்கே சரி 50னா என்ன சொன்னேன்? நியாயப்பிரமாணம். 30 மட்டும் அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்? 30 சொல்லுங்க. 30 இங்கே கவனிங்க. ஆமென். எப்படிங்க? 30. இந்த 30க்கு நாம் கொஞ்சம் செய்ய போகிறோம். நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். 30 என்றால் ஆட்டுக்குட்டி. எப்படிங்க? ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம் அல்லது ஆட்டுக்குட்டி ரத்தம் சொல்லலாம். இதற்கு நாம் அடையாளப்படுத்தி பார்க்க முடியும். அப்போ ஏன் 30 வெள்ளிக்காசு? ஏன் 30 வெள்ளிக்காசு யாரை காட்டி கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து யாருக்கு காட்டி கொடுத்தா? யூதாஸ். 30 வெள்ளிக்காசுவை இயேசுவை செஞ்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. ஏன் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கணும்? கம்மியாக காட்டி கொடுக்கலாம்ல. அப்படின்னா அங்கே தான் மிக முக்கியமான பாயிண்ட் இருக்கு. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம், லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15, 16. லேவியராகமம் 5, 15, 16 வசனம் எடுத்து நீங்கள். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளின் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்திற்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்கு சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பித்ததினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 5இல் 1 பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவிலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமா. லேவியராகமம் 5, 15, 16. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16ஆம் வசனம். அப்போ இங்கே போடப்பட்டது குற்ற நிவாரண பலிக்கு என்ன செய்ய? நீ வெள்ளிக்காசு என்ன செய்ய? அவனுக்கு சேக்கல் அவனுக்கு கொடு. அப்படி கொடுத்தினா அபதாரம் கொடு. என்னதுங்க? அபராதம் கொடு. அவன் ஒவ்வொருத்தருக்கு சேக்கல் படி கணக்கின்படி குற்ற நிவாரண பலி நீங்கள் இப்போ நீ போய் என்ன செய்யுங்க? போய் கொடு. யார்கிட்ட கொடு? ஆசான்ட்டு கொடு. இங்கே ஒருவன் குற்றம் செய்தார் என்றால் பழைய பாட்டில் ஒருவன் நல்லா கவனிங்க, குற்றம் செஞ்சிட்டானா அவன் போய் சொல்லணும் நான் இந்த மாதிரி குற்றம் செஞ்சுருக்கேன்னு. உடனே அவர் என்ன செய்வார்? அந்த குற்றத்துக்கு ஏற்ற பிரகாரம் 30 வெள்ளிக்காசுன்னு சொல்லி 20 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதன் பிரகாரம் அவர் அங்கே சொல்வார். அவன் சொன்னோடனே அந்த வெள்ளிக்காசு சொன்ன டக்குன்னு எடுத்து காசை கொடுத்துட்டோம்னா பரவாயில்ல, பணத்தை கொடுத்தா பாவம் பண்ணிப்பாயா அப்படின்னு பணத்தை தரக்கூடாது. ஏன்னா வேதம் போட்டிருக்கு, ஒருவனும் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். சொல்லுங்க, ஒருவனும் வெள்ளினாலும் பொன்னினாலும் ரத்தத்தினால் மட்டும்தான் மீட்கப்பட முடியும். அப்போ பல உடன்படிக்கையில் பாருங்க, அவன் ஒரு ஆசான்கிட்ட போய் சொல்லுவான். ஆசான்கிட்ட போய் சொல்லுவான். சொன்னோன்னே ஆசாரியன் என்ன செய்வார்? உனக்கு இத்தனை வெள்ளிக்காசுன்னு சொல்லிடுவார். சொல்லி காசு கொடுத்தோன்னே அவன் டக்குன்னு நினச்சிடுவான். அந்த வெள்ளிக்காசு கொண்டு போய் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடா அந்த 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 எவ்வளோ ஆசாரி சொன்னானோ அதுக்கேற்ற பிரகாரம்
ஒரு ஆட்டுக்குட்டியோ ஆட்டுக்கடாவோ என்ன செய்யும், வாங்கிட்டு போய் ஆசாரின் கையில் கொடுக்கும்போது அது வெட்டப்பட்டு ரத்தத்தின்னு செய்யும், அங்கே ரத்தம் தேய்க்கப்படணும். சரிங்களா? அது ஒரு சட்டம். அது ஒரு சட்டம். ஆசாரியன் தான் இஷ்டத்துக்கு ஏற்ற பிரகாரம் சொந்தக்காரனுக்கு ஒரு அமௌண்ட்டு, மற்றவனுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ பங்காளிக்கு ஒரு அமௌண்ட் ரொம்ப தெரிஞ்சவங்கய்யா, சரி நீ 2 வெள்ளிக்காசு போட்டுரு போடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது கூட அப்போ நான் என்ன செய்வேன், ஆசாரியன் அவங்களுக்கு அவனுக்கு இஷ்ட பிரகாரம் அவனுக்கு ஏற்ற பிரகாரம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம் ஆமாம். அப்போது ஆசாரியன் வந்து அவனுக்கு வயசுக்கு ஏற்ற பிரகாரம் தான் அபதாரம் விதிக்க முடியும். அவன் இஷ்டத்து பிரகாரம் அவனை செய்ய முடியாது, அவன் சொல்ல முடியாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார் பாருங்க, லேவியராகும் 27ஆம் அதிகாரம், அதுக்கு ஒரு அட்டவணை போட்டிருக்கு, அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு, அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கு. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் ஆசாரியன் செய்ய முடியும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சேக்குன்னு சொல்ல முடியும். வாசிப்போம்மா, 27:1 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவன் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும். எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு முடிய? 20 வயசுலேருந்து 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு எத்தனை சேக்கலுங்க? 50 சேக்கல். சரிங்களா? அடுத்து வாசிங்க, 7ஆம் வசனம் முடி வாசிங்க. பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும். 1 மாதம் முதல் 5 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும். 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க கடவா. இப்போ சொல்றாரு, எப்படி மதிச்சு நீ சொல்லணும். ஒரு அட்டவணத்தை சொல்றேன்ப்பா, ஆசாரியன் சொல்ல, ஆசாரியன் பார்த்து உனக்கு ஒரு அட்டவணை சொல்றேன். ஒவ்வொருத்தன் என்னென்ன பாம்புனா அவனுடைய வயசுக்கு ஏற்ற பிரகாரமா என்ன செய்ய, நீ அவனுக்கு வெள்ளி சேக்கலை கொடுக்கணும். அதை போய் என்ன செய்வான், அவன் போய் அதை கொடுத்து காசு கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி அது தருவான். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கே என்ன போட்டிருக்கு, பொருத்தனை பண்ணி தான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருங்க? பொருத்தனை தானே போட்டிருக்கு, அவதாரம் போடலையே. அபராதம் எப்படிங்க? அபராதம் போடலையே. அபராதம் வேற, பொருத்தனை வேற அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் அபராதமும் சரி, பொருத்தனையும் சரி, விற்கணும் வாங்கணும் சரி, கொடுக்கல் வாங்கணும் சரி, எல்லாத்துக்கும் இந்த அட்டவணை தான். எல்லாத்துக்கும் இந்த அட்டவணை, இந்த சட்டத்தின் பிரகாரம் தான் அவன் என்ன செய்ய முடியும், எதையும் விற்கவோ வாங்கவோ செய்யவே முடியும். அதுக்கு என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகும் 37ஆவது அதிகாரம், ஆதியாகும் 30, இதை அப்படியே வச்சு இங்கே லேவியராகும் கை வச்சுக்கோங்க. திரும்பி இங்கே வந்து தான் போவோம். ஆதியாகும் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோப்புடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை. போதும். எத்தனை வயசு யோசேப்புக்கு? 17. யோசேப்புக்கு எத்தனை வயசுங்க? அப்போ யோசேப்புக்கு விற்கணும்னா யோசேப்புக்கு இங்கே வாங்க, லேவியராகும் 27ஆம் அதிகாரம் 17 வயசுக்கு எத்தனை சேக்கல் பார்ப்போமா? லேவியராகும் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். 50 வயது முதல் 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு 20 சேக்கலுக்கு போதும். அவன் எத்தனை சேக்கல் விற்கணும் யோசேப்ப? அப்போதான் இங்கே போட்டிருக்கு, இங்கே போட்டிருக்கு. அங்கே பாருங்க, திரும்பி அங்கே போங்க. ஆதியாகும் 37:28 எப்போ விற்றாங்க பார்ப்போம். 37 ஆதியாகும் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோசேப்பு வித்தது
அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று ஹலோ போட்டார்கள். எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளிக்காசு. இங்க என்ன அட்டவணை போட்டிருக்கு? டேலி ஆகுதா? டேலி ஆகுதா? ஆமென். பாருங்க, கர்த்தர் பாருங்க பிரமாணம் தரக்கு முன்னாடியே கணக்கு வைக்க கரெக்டா பண்றாரு. அவரை போல ஒரு சரியான தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். பாருங்க, பிரமாணமே தர முடியாது. லேவியராகும் பிரமாணம் தரக்கு முன்பாகவே அவங்களுக்கு என்ன செஞ்சுங்க, இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை சேக்கல். அப்போ எது வித்தாலும் வாங்கினாலும் என்ன பண்ணாலும் என்ன செய்ய முடியும்? இதை முரண்படி என்ன செய்ய முடியும்? செய்யவே முடியும். சரி, நமக்கு எத்தனை சேக்கல்? நமக்கு எத்தனை சேக்கலுங்க? நாம் பாவம் பண்ணியிருப்போம். நாம் ஒரு பாவம் பண்ணணும் வைங்களேன், சரிங்களா? நாம் ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா லேவியராகியும் 20 எடுத்து வச்சுக்கோங்க. நாம் ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு பாவம் பண்ணுறோம், சரிங்களா? எல்லாமே பாவம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏதோ ஒரு பாவம் பண்ணுறோம்னு வைங்களேன். அப்போ நமக்கு எத்தனை சேக்கல் வரும்? உங்கள் வயசுக்கு ஏற்ற பிரகாரம் இங்கே வந்துடும். அப்போ பாருங்க, எத்தனை வயசு எத்தனை சேக்கல் வரும் இங்கே? சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வயசு? அந்த வயசுக்கு ஏற்ற பிரகாரம் ஜென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம், ஆண்கள் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வெள்ளிக்காசு? ஏன் 3ஆம் வசனம் 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளுக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 50. 60க்கு மேலே 10 சேக்கல். எத்தனை? 15 சேக்கல். 7ஆம் வசனம் 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைக்கு 15. அப்போ வயசு ஆக ஆக சேக்கல் கம்மியாகுது. ஆமே. இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? நம்மளைய எப்படி பார்க்குறாரு? தேவன் நம்மை பார்க்குற விதம் எப்படி அப்படின்னா, தேவன் நம்மை மணவாட்டியாக எப்படி பார்க்குறாரு? மணவாட்டி சபையாக பார்க்குறாரு. அப்போ மணவாட்டி சபை, தேவன் தான் நமக்கு மணவாளன், நாம் அவருக்கு மணவாட்டி. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். கிறிஸ்துவுக்குள் என்ன அர்த்தம்? எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 'கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை'. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. சரி, கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, யாதொன்றும் பெண்ணொன்று ஆண் என்றும் பெண்ணொன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண்ணொன்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கீங்க. அப்போ ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நம்ம யாருங்க? கர்த்தர் நம்ம எப்படி பார்க்குறாரு? எல்லாத்தையும் இங்கே ஆணு ஜென்ஸு அப்படிலாம் பார்க்குற எல்லாத்தையும் ஒன்றா எப்படி பார்க்குறாருன்னா மணவாட்டி சபை எப்படி பார்க்குறாரு? மணவாட்டி சபையாய் பார்க்குறாரு. அப்போது மணவாட்டி சபையாக பார்ப்பதுனால நமக்கு எந்த வருஷம் வரும்? பெண் வருஷம் வரும். எந்த வருஷம் வரும்? லேவியராகும் 27ஆம் அதிகாரத்தில் எந்த போட்டிருக்கு? பெண்ணுக்கு எத்தனை சேக்கல் வரும்? அந்த சேக்கல் போதும் அந்த சேக்கல் தான் என்ன செய்யும் நமக்கு வரும். சரிங்களா? அப்போ
குற்றம் செய்கிற வயசு என்ன? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குற்றம் செய்கிற வயசு என்னன்னா 20 முதல் 60 வயசு வரை. சொல்லுங்க. ஆமாம். அப்போ 20 முதல் 60 வயசு வரனா எத்தனை சேக்கல் நம்ம தரணும்? எடுத்து வாசிங்க பார்ப்போம். லேவியராகும் 27ஆம் அதிகாரத்திற்கு பாருங்க. பெண்ணுக்கு லேவியராகும் 27 இப்போ தான் வாஸ்தமே. பெண் பிள்ளை 30 சேக்கல். எத்தனை சேக்கல் வருது? இல்லையே. தப்பா வாசிக்கிறீங்களே. 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும் பெண் பிள்ளையின் 10 சேக்கலாகவும் மதிக்கப்படும். 50 வயது முதல் 20 வயது முதல் 60 வயது முறை ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளைக்கு 30. 4ஆம் வசனம் பெண் பிள்ளைக்கு 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. அப்போ நாம மணவாட்டி சபைக்கு நமக்கு எத்தனை சேக்கல்? 30 சேக்கல். சரி, இந்த 30 சேக்கல் தான் நமக்கு. ஏன்னா அதுதான் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்கிற வயசு. இப்போ மணவாட்டி சபை குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டாம். சொல்லுங்க, குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் எத்தனை சேக்கல் தரணும்? சத்தமா சொல்லுங்க. 30 சேக்கல். சொல்லுங்க, 30 சேக்கல் தரணும். 30 சேக்கல் கொடுத்தோம்னா என்ன செய்யும்? இந்த குற்றத்திலிருந்து நாம் செய்யலாம், விடுவிக்கப்படலாம். அப்போ இப்போ மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27:9 எடுத்து வாசிங்க. மத்தேயு 27:9 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்ட கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து இப்போ இந்த 30 வெள்ளிக்காசு செஞ்சாங்க வாங்கி 30 வெள்ளிக்காசு இங்கே போட்டிருக்கு. இப்போ இந்த 30 வெள்ளிக்காசு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? சத்தமா சொல்லுங்க. யூதாஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுக்கும்படியாக. இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியை காட்டு கொடுக்கும்படியாக சரீரமாகிய இந்த அவருடைய கிரயம் விடுங்க, கிரயம் செலுத்தி அந்த 30 வெள்ளிக்காசை செலுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கியாச்சு. இயேசு ஆட்டுக்குட்டியா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1:21-29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு தேவ ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, இயேசு யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. இந்த தேவாட்டுக்குட்டி என்னாச்சு? இந்த இயேசு என்ற தேவாட்டுக்குட்டி விலைக்கரையம் கொடுத்து வாங்கப்பட்டு, விலைக்கரையம் கொடுத்து வாங்கப்பட்டு 30 வெள்ளிக்காசுக்கு வாங்கி சிலுவையிலே பலியிட்டதினாலே சபையாகிய மணவாட்டி நாம் நம்முடைய குற்றத்திலிருந்து தண்டிலிருந்து விடுதலையாக இருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வெள்ளிக்காசு? ஹல்லேலூயா. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை கொடுத்து வாங்கி சிலுவையிலே ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால சரீரமாகிய சபையாகிய மணவாட்டிய சபைக்கு குற்றத்திலிருந்து அதன் தண்டனையிலிருந்து நீங்களும் நாளும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் போய் ஒரு ஆடு வாங்கினீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு ஆடு வாங்கினீங்கன்னா எங்கே யார்கிட்ட காசு கொடுப்பீங்க? கிரயத்துக்கு போய் ஒரு ஆடு வாங்குறீங்க.
ஆடை போய் நீங்கள் வாங்குறீங்க. அப்போ அந்த வாங்கும்போது யார்கிட்ட போய் காசு கொடுப்பீங்க? ஆடு விற்கிறவங்ககிட்ட, ஆட்டினுடைய ஓனர்கிட்ட போய் கொடுப்பீங்க. சரிங்களா? ஆட்டினுடைய ஓனர் என்ன செய்வார்? அவர் சரிப்பா அப்படின்னு அவன் அந்த காசு அவர் வாங்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துருவார். சரி, இப்போ இயேசு தான் ஆடு, இயேசு தான் தேவாட்டுக்குட்டி, தேவ இப்போ தான் படிச்சிங்களே. இப்போ இந்த தேவாட்டுக்குட்டி ஓனர் யார்? தேவாட்டுக்குட்டிக்கு ஓனர் யார்? மத்தேயு, வெரி குட், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரித்துவிட்டு, போதும், அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் அவன் செத்து போயிட்டான். எங்க தூக்கி வீசிட்டான்? ஏன் தேவாலயத்தை யார்? பிதா, அவர் தான் தேவாலயம் சொந்தக்கார, தேவாலயத்தில் இருக்கிறாரு. அதனால என்ன செஞ்சாவன்? அந்த காசு வாங்கி ஆட்டுக்குட்டி கிட்ட கொடுத்துட்டாரு. பிதா இயேசுவாய் ஆட்டுக்குட்டியை உலகத்துக்கு அமிச்சிட்டாரு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு கிரைய செலுத்தணும். 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டான். வாங்கி நேரம் அணிஞ்சிட்டான். தேவாலயத்துக்கு போய் அந்த வெள்ளிக்காசு தூக்கி வீசிட்டான். எப்படி பாருங்க பிளான், சட்ட பைபிள் பிரகாரம் அப்படியே கரெக்டாக இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றும். ஆமாம், எந்த ஒரு பிசர் இருக்காது. ஆமாம், அப்போது கரெக்டாக அந்த ஏன் தேவாலயத்தை தூக்கி வீசினா? ஏன் வீசினா? அவர் தான் பிதா, அவர் தான் ஓனர். அதனால் அந்த ஓனர்கிட்ட போய் கொடுத்துட்டான். அவர் தூக்கி வீசிட்டான். அதையே நினச்சிட்டாங்க எடுத்து. அதுக்கப்புறம் கிரையை வாங்கி பண்ணது வேற. ஆனால் தூக்கி வீசுன்னு எங்கே வீசிட்டான்? தேவாலயத்துக்கு வீசிட்டான். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதுனால 30 வெள்ளிக்காசு கொடுத்து கரியம் கொடுத்து தீர்த்தப்படினாலே நானும் நீங்களும் குற்றவாளிகள் அல்ல, நீதிமான்களாக இருக்கிறோம். அதான் நான் சொல்கிறேன். ஏன் நீதிமான் ஏன்னு சொல்கிறேன்? ஏன் நீங்கள் நீதிமானாக இருக்கீங்கன்னா உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா உங்கள் குற்றத்துக்கு இயேசு 2 ஆண்டு முன்பதாகவே 30 வெள்ளிக்காசு கொடுத்து கரையும் செலுத்தப்பட்டு நமக்காக ஆடு பலியிடப்பட்டாயிற்று. இனி நாம் குற்றவாளி அல்ல. அல்லேலூயா, ஆமென். குற்றம் சேரமே, குற்றம் செஞ்சான குற்றவாளி அல்ல. ஏன்னா பழி செலுத்தப்பட்டாச்சு. பழி செலுத்த இதுக்கு தாங்க பழி செலுத்தப்பட்டிருக்குது. என்னுடைய சபைக்காக, நான் மீட்டெடுக்கப்பட்ட சபைக்காக, மணவாட்டி சபைக்காக 2 ஆண்டு முன்பதாகவே இயேசு பலியிடப்பட்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. எனவே நீங்களும் நானும் எப்பொழுதும் நீதிமானாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நீதிமான் என்ன செய்ய முடியும்? இந்த நீதிமான் என்ன செய்ய முடியும்? நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்து என்ன? நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் என்ன? நீதிமொழி புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நீதிமானுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு அத்தனைங்க போட்டிருக்குங்க. இதெல்லாம் எப்படி? ஆண்டவரே, நிற்கிறைய சேர்த்தப்பட்டதுனால, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால நான் குற்றவாளி இல்லை ஆண்டவரே, நான் குற்றத்திற்கு நீங்களாக இருக்கிறேன். அதனால் நான் நீதிமானாக இருக்கிறேன். இப்போ போட்டிருக்கு நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 7ஆம் வசனம் போட்டிருக்கு, நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் பிறப்பிக்கும். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ. அங்கே நீதிமொழி எத்தனை இடத்துல நீதிமான் போட்டு அங்கே எல்லாம் கோடு போட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தரப்பட்ட சட்ட புஸ்தகத்தில் தரப்பட்ட ஒவ்வொரு சட்டங்க. ஆமே, நீங்கள் இது என்ன செய்யலாம்? உரிமை பாராட்டி ஜபிக்கலாம். எப்படி உரிமை பாராட்டி ஜபிக்கலாம்? ஏன் நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்க? யாரால் நீதிமான் ஆயிட்டீங்க?
நீங்க எதுவும் செய்யல. அவர் 30 வெள்ளிக்காசு கொடுத்து ஆட்டுக்குட்டி வாங்கி சிலுவையில் பலியிடப்பட்டதுனால, குற்ற நிவாரண பலி அவர் ஆக்கப்பட்டதுனால நானும் நீங்களும் நீதிமான். அப்போ இந்த காரியத்தை அவர் நோவா பேலே செஞ்சு முடிச்சிட்டாரு. இங்க பேசிட்டாரு. ஆமா, அதனாலதான் 300ங்கிறது எது? ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. 50 எது? நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணத்தை எப்படிங்க? நியாய பிரமாணத்தை, அந்த 50,000 நியாய பிரமாணத்தை ரத்தத்தை சிந்தி அத்தனையும் செய்து முடிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பேழை தான் நோவாவுடைய பேழை. அல்லேலூயா. அப்போ யாரும் நியாயப்பிரமாணத்தை செய்யவே, நியாயப்பிரமாணத்தை பண்ணி இருக்கவே தேவையில்லை. ஏன்னா ரோமரில் போட்டு, ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், நியாயப்பிரமாணம் அப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு, அது அப்படி இருக்குது, அது அப்படி இப்படி சொல்ல தேவையில்லை. ஏன்னா இங்கே போட்டிருக்கு, கிறிஸ்து என்ன பண்ணுறாராம்? ரோமர் 10:4, ரோமர் 10:4, விசுவாசிக்கிற எவனுக்கும், சொல்லுங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை செய்ய தேவையில்லை. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் பேழையில முழுக்க முழுக்க இயேசுவினுடைய சரீரத்தை காட்டுகிறது. இந்த பேழை முழுக்க முழுக்க யாரை காட்டுது? இயேசுடைய சரீரத்தை காட்டுது. ஆமா, இந்த இயேசுடைய சரீரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இயேசுடைய சரீரத்துக்குள்ள நோவா பேழையில் மூலமாய், நோவா இந்த பேழை மூலமாய் தப்பிக்கப்பட்டது போல, பேழை மூலமாய் தப்பிக்கப்பட்டது, நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்தில் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வியாதிக்கு தப்பிக்கிறோம், பணப்பிரச்சனைக்கு தப்பிக்கிறோம், குடும்ப பிரச்சனைக்கு தப்பிக்கிறோம். யார் மூலமாய்? இயேசுவின் மூலமாய். அல்லேலூயா. அப்போ நான் நியாயப்பிரமாணத்தை செய்யணும், அது செய்யணும், இதை செய்யணும் அப்படிங்கிற கோட்பாடு நமக்கு இல்லை. நமக்கு என்ன கோட்பாடு? கிருபையின் பிரமாணம். என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணம். நமக்கு இப்போ கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், அன்பின் பிரமாணம். என்ன பிரமாணம்? அன்பின். இப்படிப்பட்ட பிரமாணத்தை நாம் இருப்பே தவிர நான் நியாய பிரமாணத்தில். ஏன்? நியாய பிரமாணத்தினால் ஒருவன் என்ன செய்ய முடியாது? நீதிமானாய் மாற முடியாது. விசுவாச பிரமாணத்தினால் மட்டுமே என்ன செய்ய முடியும்? அவன் நீதிமானாய் ஆக முடியும் என்று ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம், ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நாம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் இலவசமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராய் நீதிமானாக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, நீதிமானாக்க. ஆமாம், நாம் ஒவ்வொரு நாளும் நீதிமானாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தேவன் பொறுமையாக இந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதற்கு குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசனாலே பலிக்கும் கிருபாதார பலி அவரே ஏற்படுத்தினார். ஆமா, கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது எந்த பிரமாணத்திலா? கிரியா பிரமாணத்தில் அல்ல,
விசுவாச பிரமாணத்தினாலேயே. என்ன பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்? கிரியை செய்கிற அந்த பிரமாணம் இல்லை, என்கிட்ட இருக்கு என்ன பிரமாணம்? விசுவாச பிரமாணத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். உண்மையாலுமே எனக்கு இயேசு ஆகிய கர்த்தர் 30 வெள்ளிக்கு ஆசையை கொடுத்து யூதாஸ் காரேஸ் வாங்கி இந்த தேவாட்டுக்குட்டியை அவன் கிரயமாய் கொடுத்து வாங்கி சிலுவையில் இயேசு பலியிட்டப்பட்டதுனால இங்கே போடப்பட்ட எல்லா விதமான சட்ட புஸ்தத்தின் பிரகாரம் இயேசு சரியானபடி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால அவர் சபையாக சபை இல்லை, விளக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட இரத்தத்தினால் விளக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டது சபையாகி என்னையும் உங்களையும் அவர் நீதிமான மாற்றிருக்கிறார். நானும் நீங்களும் குற்றவாளிகளே அல்ல என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் செய்கிறேன், ஆமாம் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாச பிரமாணம் சொல்லுங்க, இந்த விசுவாச பிரமாணத்தினால தான் நீங்கள் நான் நீதிமானாக்குறீங்க. கிரியை செய்தனால் எப்படிங்க? கிரியினால் அல்ல. என்ன கிரியை? என்ன கிரியினால் அல்ல அப்படின்னு அர்த்தம்? நீங்க ஜெபிக்கிறதுனால நீதிமானம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதுனால நீதிமானம் கிடையாது, ஃபாஸ்டிங் போகிறதுனால நீதிமானம் கிடையாது, சரிங்களா? மற்ற சபையுடைய ஆக்டிவிட்டீஸ்னால அது நீதிமானம் கிடையாது. நீங்கள் அதனால நீதிமான் ஆக்கப்படலை, நீதிமான இருக்கிறதுனால ஜெபிக்கிறீங்க. நீதிமானாக்கப்பட்டதுனால சபைக்கு வருகிறோம், நீதிமானாக்கப்பட்டதினாலே தேவனிடத்தில் அன்புக்கு வருகிறோம். ஆமென். உங்கள் கிரியினால் அவன் செய்யல, அவர் கிருபினால் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஆதலால் கீழே வாசிங்க 28ஆம் வசனம், ரோமர் 3:28. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும் என்று தீர்க்கிறோம். இங்க ஒரு தீர்ப்பு சொல்றார் பவுல். இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். இப்ப நீங்க நாங்களும் எப்படிப்பட்ட நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினால. சொல்லுங்க, ஆமா. ஹல்லேலூயா. இப்போ நோவா பேழையில் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம். 300, 50, 30. 300 என்ன சொல்லுங்க பார்ப்போம்? 300 என்ன? ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. சொல்லுங்க, வெற்றி. 50 என்ன? நியாயப்பிரமாணம். 30 என்ன? ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, ஆமாம், ஆட்டுக்குட்டி வாங்கப்பட்ட கிரயத்துக்கு வாங்கப்பட்டது. திரும்ப கேட்குறேன், 300 என்ன? ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. 50 என்ன? நியாயப்பிரமாணத்தின் மீது நியாயப்பிரமாணம். 30 என்ன? தேவ ஆட்டுக்குட்டி கிரயமாய் சொல்லப்பட்டது. இப்போ இதில் முழுக்க நோவா பேழையில் இதுதான். இப்போ இது யாரை காட்டுது? இந்த நோவா பேழை இயேசுடைய சிலுவை காட்டுது. இயேசுடைய சிலுவை காட்டுது. அவர் தனி மனிதனாய் சிலுவைக்கு போனார். கூட யாராச்சும் போனீங்களா ஹெல்ப் பண்ணுறதுக்கு? யாரும் கிடையாது. ஐயோ பாவம், தனி மனிதனாய் சிலுவைக்கு போனார். தனி மனிதனுடைய வெற்றி. அந்த நியாயப்பிரமாணத்தை இப்போ வாஸ்தவமே ரோமர் 10:4 நியாயப்பிரமாணத்தின் அவர் முடிவாக இருக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு 50, 30 விலைக்கரையம் கொடுக்கப்பட்டு தேவாட்டுக்குட்டி. விலைக்கரையம் கொடுக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. இதில் நீங்கள் தெளிவாக இருங்க, சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7 ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7 13 வரை வாசிங்க. இதனுடைய விளக்கத்தை நான் அடுத்த வாரம் என்ன செய்யறேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போக வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. போதும். என்ன விட்டான் சொல்லுங்க? காகம். காகம் எதுக்கு நிழலா பேசலாம்? யாரு போகிறதும் வருதுமா இருந்தா போவான் வருவான், போவான்
வருமா? யோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1-2. யோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1-2. பின்னொரு நாளில் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். எப்படி போகிறது வரதும் ஒரே சுத்தல் தான் ஐயா. ஆமா, எனக்கு ஒரு ஆச்சரியம். வேலைக்குள்ள பிசாசு காப்பாற்றப்பட்டிருக்கு பாருங்க. எங்கிருந்து போகுது அந்த காகம்? வேலையிலிருந்து போகுது பாருங்க. தேவ கிருபை பாருங்க. தேவ கிருபை என்று முழு தேவ கிருபை. ஆமா, இந்த காகம் இங்கிருந்து போடப்பட்டுச்சு, போயிட்டு அது போகிறதும் வருதுமா இருக்கு பாருங்க. ஸ்டாண்டர்டே இருக்காது, ஸ்டாண்டர்டே இருக்காது. நம்ம ஆள் பார்த்தீங்களா, நம்ம மக்கள்லாம் சில ஆள்லாம் பார்ப்பீங்க, நினச்சா போகிறது, நினச்சா வருது. திடீர்னு வேலைக்கு வரமா, திடீர்னு வேலைக்கு வர மாட்டான். எப்போ இங்கே வந்துட்ட? எங்கேயுமே வேலை இங்கே வந்திருக்குங்க. அப்படியா? அப்புறம் அங்கே வேலை. அவன் போகிறதும் வரதுமா இருப்பாங்க. திடீர்னு விசுவாசியை வந்து அப்போ புதுசாக வந்துருக்காரு, பல வருஷம் கழிச்சு பல மாதம் வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? போகிறதும் பூமியெல்லாம் சுற்றி உலாவி வாரம் ஒரு சபைக்கு போகிற ஆள் தெரியுமா உங்களுக்கு? வாரம் ஒரு சபை. இன்னைக்கு இந்த சபைக்கு போனேங்க, நாளைக்கு அந்த சபைக்கு போகிறேங்க. உங்கள் சபையில் எத்தனை பேர் வரவர்? நம்ம தொப்பிட்டு வந்து ஒரே வரவர் வந்தாங்க. இன்றைக்கி உங்கள் சபைக்கு இருக்கிறேன் வந்து வாரம் சபைக்கு போடுவாங்க. வாரம் சபைக்கு. ஆமாம், ஏன்னா காக்கா விசுவாசி. அந்த விசுவாசி பேருங்க காக்கா விசுவாசி. அந்த காக்கா விசுவாசி என்ன செய்யும்? ஒரு பக்கம் இருக்காது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே இங்கே இப்படியே ரவுண்ட் வச்சுட்டே இருக்குமே தவிர, உலாவிக்கொண்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் நிற்காது. காக்கா கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க, காக்கா கிறிஸ்தவர்கள். ஆமாம். தேவன் எந்த காக்காவையும் எப்படி பயன்படுத்துவார்? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த காகத்தை வச்சு தான் செஞ்சார், எலியாவை போஷிச்சார். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்படியும் வச்சு எதையும் செய்ய முடியும். நான் எந்த சபையில் பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிச்சு, ஒரு அம்மாவுக்கு பிசாசு, ஒரு ஐயாவுக்கும் பிசாசு பிடிச்சிச்சு. ரெண்டு பிசாசு. பாஸ்டர் பார்த்தார், சரிப்பா, கீழே கிணறு இருக்கும், மேலே ஞானஸ்நானம் தொட்டி இருக்கும். கீழே கிணறுக்கு மேலே ஞானஸ்நானம் தொட்டி மேலே இருக்கும். கீழேருந்து ஞானஸ்நானம் தொட்டி கிணத்து தண்ணி எடுத்து தொட்டியில் ஊற்றணும். அப்போல்லாம் மோட்டர் கிடையாது, கயிறு தான். கயிறில் போட்டு என்ன செய்யணும்? எடுத்து ஊற்றணும் பாருங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் மத்தியானம் 3 மணிக்கு. சனிக்கிழமை ஊற்றி வைக்கணும். சனிக்கிழமை நைட்டே சாயத்தினை ஊற்றி வைக்கணும். பார்த்தாரு பாஸ்டர், 2 பிசாசுவா? நான் 2 பிசா. என்ன செஞ்சிட? தண்ணியெலாம் எடுத்து, கிணத்து தண்ணி எடுத்து ஞாபகம் தொட்டிக்கு ஊற்றி வச்சிடுறேன். சரிங்க ஐயா அப்படின்னு போச்சு. சும்மா நாமெல்லாம் அதுக்கு ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து செய்வோம். எப்படிங்க? 15 பேர் 20 பேர் சேர்ந்து தொட்டி எடுத்து இங்கே ஒன்று எடுத்து அங்கே மாற்றி செஞ்சிட்ருப்போம். ஆமாம், ஜோசப் வாத்தியார், நான் எங்கள் அப்பா, அல்லாம்ஸ் வாத்தியார், ஞானராஜ் பிரதர் எல்லாம் ஏகப்பட்ட பேர் விசுவாசி செஞ்சு அந்த ஞாபகம் தொட்டி என்ன செய்வாங்க? அவ்வளோ தொட்டி கீழேருந்து மேலே ஃபுல்லாகணுமே ஒருத்தருக்கு. அதனால் ஃபுல்லாகிறதுக்காக அவ்வளோ தூரம் செய்வாங்க. இந்த 2 பிசாசு சொன்னோன்னே அது டக்கு நாங்கள் செஞ்சால் சாயந்தரம் 6 மணி செஞ்சால் நைட்டு 10 மணி செஞ்சுட்ருப்போம். ஆமாம், அதெல்லாம் டீ குடிச்சிட்டு அப்பா டீ போடுங்கப்பா அப்படின்னு சிஸ்டர் டீ போட்டு குடிச்சுப்பாங்க பாதியில் கேப்பு. ஆமாம், அது 1 மணி நேரத்தில் ஃபுல்லாகிருச்சு. சாயின் போகுது பாருங்க. ஹல்லேலூயா. அதான் வேலை வாங்குது. எப்படி? அதான்
காக்கத்தை கொடுத்து காக்கிட்ட கொடுத்து காக்கா என்ன செய்ய அவன் ஒருத்தருக்கான் அங்கே போய் நீ காலை அப்பமும் இறைச்சியும் கொடுத்துருவா. ஒன்றும் பேசாமல் போய் தண்டு வருது. பேசாமல் போய் தண்டு. ஆமாம், எப்படியும் எதை வச்சு என்ன செய்ய முடியும், வேலை வாங்க முடியும். இந்த காகத்தை பற்றி அடுத்த தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா? மணி ஆயிடுச்சு, சமயம் ஆயிடுச்சு. அப்போது இந்த காக்கா என்ன செய்யும், போகிறதும் வரதுமா. ஒரு ஸ்டாண்டாக இருக்க, எப்படி ஸ்டாண்டாகவே இருக்கா. திடீர்னு ஜெபனுவாங்க, திடீர்னு ஜெபிக்க வரமாட்டாங்க, திடீர்னு பைபிள் திரும்பி பைபிள் படிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நிலையாகவே இருக்க மாட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நிலை இல்லாமல் இருக்குங்களோ அவங்களாம் பேழைக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அவங்க சரியாகணும். சரிங்களா? அடுத்த வாரம் தொடர்பு சிரிப்போமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமார் நாங்கள் இயேசு வந்து நிற்கிற தகப்பனே சுவாமி ராஜா, இந்த பேழையினுடைய சுப்பு பேசி நாங்கள் கர்த்தாவை கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே 300, 50, 30 என்றதான தகப்பனே இந்த காலத்தங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரை. 300 என்றால் தனி மனிதனுடைய வெற்றி, 50 என்றால் நியாயப்பிரமாணம், 30 என்றால் தேவாட்டுக்குட்டி 30 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கி கர்த்தாவே ராஜா இந்த பேழையில் நோவா பேழை நிமித்தமாய் பிழைத்தது போல நாங்களும் இயேசுவாகியும் பேழை நிமித்தமாய் கர்த்தாவே இந்த பூமியிலே தினமும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் வார்த்தை பிரகாரமாய் இயேசு மூலமாக நாங்கள் தேவைப்பண்ணி பிழைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியம் கொண்டு வார்த்தை பிரகாரமாய் கர்த்தாவே அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உம்முடைய சத்தியத்தின் பிரகாரம் வேதத்தின் பிரகாரம் எல்லாம் சரியாய் ஆதி முதல் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய அனந்த ஞானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் எங்களுக்கு குடும்பத்தில் எங்களுடைய சபையில் நீர் ஒவ்வொரு நாளும் அனந்த ஞானமாய் விளங்கி ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஞானமானது சபையில் விளங்கி எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் வெற்றியும் வாழ்வாய் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறோம், திருப்பிக்கிறோம், திருநாமத்தை மயப்படுத்துங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக மறவாதே. ஆமென்.